நிறைய பேர் இப்பதான் வந்திருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசலாங்க. சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலா நான் வந்து பிஇ வந்து 1997ல கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கடுத்து மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஆஃப்டர் 2010 டு 2008 டு 10 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் வந்து 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் எம்ஏ படித்தேன். அடுத்து எம்ஏ படிச்சுட்டு ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். சென்னையில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு வந்து பிஹெச்டி முடிச்சேன். அப்புறம் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்னால நான் வந்து ஹஸ்பண்டோட போக வேண்டியதாகிடுச்சு. அப்ராட் போனேன். அப்புறம் குழந்தைங்க படிப்பு அவங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணேன். அதுக்கடுத்து சரி நம்ம பிஹெச்டி முடிச்சு நீங்க எந்த ஊருங்க? நீங்க எந்த ஊருங்க? நான் வந்து சென்னையில் 20 வருஷமா இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிங்க. ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி. சிஸ்டர் ஆக்சுவலா வந்து என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்மோஸ்ட் 29 வருஷங்க உங்களோட டிராவல்ங்க, டிகிரி முடிச்சு அது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தாட்ஸ் வந்துச்சுங்க? திரும்ப உள்ள நுழைஞ்சிடலான்னு ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சுங்க? நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாச்சும் படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது ஹாபின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆக்சுவலாக உங்கள் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்து லைக் சரி, நீங்க படிக்கிறத விடுங்க, வேலைக்கு போயிடணும் எப்படிங்க கான்ஃபிடன்ட் வரும்? 29 வருஷம் கொடூரமான பெரிய கேப்புங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்துச்சு வேலைக்கு போயிடுவோன்ட்டு? கான்ஃபிடன்ட் வந்து நான் படிச்சு போய் நம்பிக்கை இருந்தது. அந்த கான்ஃபிடன்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணி கொடுத்தா நீங்க மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. சரி, எப்படி இவங்க நிறைய பேருங்க ஆக்சுவலா வந்து உங்க அளவுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுங்க. நீங்க உங்களை விட ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க. நான் ஒத்துக்கணுங்க. ஓகேவா? எல்லாமே ஒரு 15 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கேப்ல தான் இருக்காங்க எல்லாருமே. சரிங்களா? ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன கைடன்ஸ், எப்படி படிச்சா வேலை கிடைக்கும் நீங்க சொல்றீங்க? ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அதாவது நான் டெய்லி படிக்கணும். டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் படிக்கணும். ஒரு லேப்டாப், நல்ல லேப்டாப் வச்சுக்கணும். படித்ததை வந்து நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே டெய்லி ப்ராஜெக்டை செஞ்சு பார்க்கணும். அப்புறம் உங்கள் கிளாஸு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இங்கே உள்ள எல்லாருமே இன்டர்வியூ வாரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அது நான் யாருமே அவ்வளோ அட்டன் பண்ணுறது கிடையாது. நான் ரெகுலராக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ ஸ்ரீதா மேம், ஏமா மேம், கனவுலி மேம்னா ரொம்ப கைடன்ஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி சாய் சார் வந்து ரொம்ப எத்தனை டைம் கேட்டாலும் திரும்ப சொல்லி தருவார். ரொம்ப உங்களுக்கு எப்படி நான் வந்து நன்றி சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் வந்து உங்கள் டெய்லி நடத்துவீங்க. அது ஒரு மோட்டிவேஷன். அதாவது லைஃப்பில் என்னென்னு சொல்லி கொடுத்தீங்க. அது நெகட்டிவிட்டி இல்லாமல் எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ், எப்படி வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி டெவலப் ஆகணும், யாரும் பொறாமப்படக்கூடாது, அன்னெசரி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் நீங்கள் வந்து என்னோட இளையவங்களாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது படிப்புக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்களும் கிடையாது. படிப்புக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். டைம் வந்து ரொம்ப முக்கியம். என் பையனே வந்து காலேஜ் தான் செகண்ட் இயர் படிக்கிறான். அவனே உங்கள்கிட்ட தான் நான் அடுத்து சேர்த்து வைப்பேன். ஆல்ரெடி எங்கள் அண்ணன் பையனே சேர்த்து விட்டேன். ஏன்னா படிப்புக்காக கிடையாது, டிசிப்ளினுக்காக சேர்த்து வரேன் அவங்கள்ட்ட. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து ஆக்சுவலா வந்து கண்டிப்பா வந்து நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், அந்த நெகட்டிவான வைப்ரேஷனுங்க. அந்த சுத்தி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே ஏப்பா ஏஜ் ஆயிடுச்சுப்பா, உனக்கு வேலை கிடைக்காது, அது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்போ. அவங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் நீங்க தர ஆசைப்படுறீங்க? ஏன்னா நீங்களும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒருத்தராவது உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, ஏமா இவ்வளவு வயசாயிடுச்சு நீ எதுவும் படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டிப்ரெஷன் வந்து எப்படி நீங்க வெளில வந்தீங்க? என்கிட்டயே சொன்னாங்க, உங்க பிள்ளைக்கு வேலைக்கு போகிற டயத்தில் நீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க, வீட்டை பாருங்க, வேலையை பாருங்க, அதை பாருங்க சொன்னாங்க. எதுவுமே கேட்கல. உங்களோட இது மட்டும்தான், உங்களோட கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். மதியம் 3 மணிக்கு இல்லை ஈவினிங் 7 மணிக்கு அதை மட்டும் விடவே மாட்டேன், அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். அதில் தான் மோட்டிவேட் ஆனேன், வேற எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலா இந்த நெகட்டிவா பேசுனவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அவாய்ட் பண்ணிட்டீங்களா இல்ல அவங்களுக்கு பதில் சொன்னீங்களா? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சொன்னா அவங்களுக்கு புரியாது. அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நண்டு காணாம போயிட்டே எனக்கு பதில் சொல்லவே கூடாது. சரி, ஓகேங்க. சரி, நீங்க ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணீங்க சிஸ்டர்? ஆக்சுவலா வந்து நீங்க நோட்ஸ் எப்படி எழுதுனீங்க, எப்படி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணீங்க, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணீங்க? ஏன்னா இங்க எல்லாமே உங்களோட ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் உங்ககிட்ட தேவைப்படுதுங்க. எனக்கு வந்து ஹோம்மேக்கராக இருந்ததுனால சமைக்கிறது, குழந்தைகள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே இருந்தது. இருந்தாலும் நான் உட்காந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். இல்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது நீங்க பசங்களா இருக்காங்க இல்லைங்களா, ஈவினிங்ல லேட் நைட் படிப்பீங்களா இல்ல காலைல படிப்பீங்களா, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? கிளாஸ் வர இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் 4:30க்கு எழுந்திரிச்சு என் பையனை காலேஜ் 6:30 பஸ் அதுக்கு விட்டுட்டு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் படிப்பேன். அப்புறம் மதியம் வந்து உங்கள் கிளாஸ் 3 மணிக்கு வரும், அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் வந்து 7 to 9 படிப்பேன். அப்புறம் சாட்டர்டே கிளாஸ் நீங்கள் பார்க்கும் போது கண்டினியூஸாக நான் இருப்பேன். விடிய ஒரு 4 மணி வரையும் படிப்பேன் சாட்டர்டே நைட்டுங்க. சூப்பர், தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக். சரி, ஐடி ஓபனிங்ஸ் எப்படி இருக்குங்க?
ஏன்னா ஃபீல்ட் அவுட் ஆகும்னு பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்காங்க. ட்ரம்பால ரொம்ப தொல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏஐ வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 10 கால்ஸ் வரும். போனை வந்து கீழே வைக்க முடியாது சொல்ற மாதிரி. போன் வந்து கீழே இப்போ அடுத்த வாரம் கூட 17th இன்ஃபோசிஸ்ல வந்து இன்டர்வியூ இருக்கு. நான் வந்து ஹச்சிஎல் அட்டன் பண்ணுறேன், வெச்சஸ் அட்டன் பண்ணுறேன், வெச்சஸால் 3 ரவுண்டு கிளியர் பண்ணேன், ஹச்சிஎல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி ஃபைனல் ரவுண்டு வரை வந்து ஒரு நாளைக்கு 10 இனிமேல் நாட்கள் என் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டா கால்ஸ் வராது. ஏன்னா அதுவே பயங்கர ஒரு நாளைக்கு நான் மினிமம் 10 கால்ஸ் சொல்கிறேன். 10 ஃபோன் காலா? ஆமாம், 10 ஃபோன் கால் வரும். அடே சாமி, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்றீங்களா? நிறைய கொட்டி கிடக்குது. உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், 2 இருந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு போயிடலாம். சரி சிஸ்டர், ஆக்சுவலா வந்து ஜெனரலாவே பாத்தீங்கன்னா இந்த கெரியர் கேப் உங்களுக்கு இருக்க கெரியர் ரொம்ப ரொம்ப அதிகங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஆக்சுவலா வந்து என் கெஸ்ட் காட்டினாச்சா நீங்க ஒரு 50 தொட போறீங்கன்னு நினைக்கிறேன். 50 கம்ப்ளீட்டட். நான் 50 கம்ப்ளீட்டடுங்க. 50 கம்ப்ளீட்டட். நான் வெளிப்படையா சொல்றேங்க, என் கம்பெனில the most senior person பேசா இருக்கு நீங்க தாங்க. யூ ப்ரௌட் ஆஃப் யூங்க. உங்களுக்கு ஒரு பேனர் அடிக்க போறாங்க. ஏன்னா 50 கம்ப்ளீட்டடுங்க. எல்லாரும் வந்து எக்ஸ்டர்ஸ் வந்து என்னை வந்து ஒரு ரோல் மாடல் வச்சுக்கிட்டோம். என்னையும் வச்சுக்கலாம், நீங்களே வச்சுக்கோங்க, உங்களே வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா எப்போவுமே படிச்சுட்டே இருக்கீங்க, எப்போவுமே அதே உங்களை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். நான் கூட சொல்றேன் கொஞ்சம் சோம்பேறி ஆயிடும். ஆனால் நீங்கள் எப்போவுமே இருக்கு எவ்வளோ இதாக எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. அதான் நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல், நான் வந்து அவங்களோட ரோல் மாடல் இருக்கோம். கண்டிப்பா. சரி, ஆக்சுவலா என்னுடைய கேள்வி என்ன வந்து, சரி 40 வயசுல இருக்கிறவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, 50 இயர்ஸ் எப்படிங்க எடுப்பாங்க? எனக்கு ஷாக்கிங்கா இருக்குங்க. இல்லை ஒன்லி நாலேஜ் தான். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வயசு 60 வயசு நீங்கள் போகலாம். எனக்கு வந்து ஆஃபர் லெட்டரில் வந்து 60 வயசு வந்து ரிட்டையர்மெண்ட் போட்டுருக்கு. ஸோ 60 வயசு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. நான் ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் நம்ம கிட்ட படிச்ச எந்த ஸ்டூடெண்டோட கம்பெனி பேரும் நான் சொன்னது கிடையாதுங்க. பட் ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க கம்பெனி பேர் சொல்லலாங்க. நான் வந்து சிடிஎஸ்ல பேஸாக இருக்கேன். ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டாக, ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன் டேட்டா சயின்டிஸ்ட்ல. ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து அவங்க சிஸ்டர் வந்து காக்னிசன்ல பேஸா இருக்காங்க. நான் வந்து எப்பவுமே வந்து கம்பெனி நேம் சொல்ல மாட்டேங்க. நிறைய பேர் கேட்பாங்க, கம்பெனி நேம் சொன்னா நான் எப்படி கம்பெனி நம்பர் நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க சிஸ்டருடைய பர்சனலுங்க. ஆனா நான் ஏன் வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டேன் அப்படின்னா, 50 வயசுல ஒருத்தர் சிடிஎஸ்ல பிளேஸ் ஆகிறது இட்ஸ் நாட் எ சிம்பிள் திங். சரித்திரம். இது ஒரு சரித்திரங்க. அவங்க பண்ணிருக்கிறது ஒரு சரித்திரங்க. சோ அதனால நீங்க கூட நினைச்சுக்கலாம் 50 வயசுல பிளேஸ் ஆகலாம், ஒரு சின்ன கம்பெனில பக்கத்துல பிளேஸ் ஆகும் நீங்க நினைப்பீங்க. அதுக்காகவே தான் வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண தவிர, அடுத்த நாள் ஒரு பொண்ணு வர போறாங்க, பிளேஸ் ஆன பொண்ணு, கம்பெனி நேம் நீங்க கேட்கவே மாட்டோம். அது அவங்க பர்சனல், கேட்கவே கூடாதுங்க. அது என் கம்பெனி ரூலே. சரிங்களா, ஓகேங்களா? நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுருக்கேங்க. சிஸ்டர், என்னுடைய கேள்வி ஏன்னா வந்து இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுங்க? எனக்கு டெக்னிக்கலா வேண்டாங்க. ஏன்னா இங்க நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி எல்லாம் காம்பினேஷன்ல இருக்காங்க, ஃபுல் ஸ்டாக்ல இருக்காங்க. எனக்கு டெக்னிக்கலா வேணாம். முதல் ரவுண்ட் எப்படி இருந்துச்சுங்க? 2வது ரவுண்ட் எப்படி இருந்துச்சுங்க? எப்படி இருந்துச்சு அது மட்டும் சொல்லுங்க போதும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆட்டோ ஒரே ரவுண்டு தான் இருந்துச்சு. ஓ ஓகே. ஒரே ரவுண்டு இருந்துச்சு. அதுக்கு ஹச்ஆர் வந்து இப்போதான் போன வாரத்தை அட்டன் பண்ணி ஹச்ஆர்ல ஒன்றுமே கேட்கல. செல்ஃபோன்ற மட்டும் சொல்ல சொன்னாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கேட்கல. வச்சு டெக்னிக்கல் ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ல தான் கேட்டாங்க. ப்ராஜெக்ட்ல தான் கேட்டாங்க, ரொம்ப பேசிக்காக கேட்டாங்க. ஓகே 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 ஓகேங்க. சரி ஓகேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லைக் இங்க நிறைய பேர் தமிழ் மீடியமா இருக்காங்க. தமிழ் மீடியம் இருக்காங்க. ஆனா எனக்கு இங்கிலீஷே பேச வராதுன்னா நான் எப்படி அண்ணா பிளேஸ் ஆகும்னு ரொம்ப குழம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன கைடன்ஸ் கொடுக்க போறீங்க? டெய்லி உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண சொல்லுவீங்கல்ல, கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து வாரம் இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இதுவே போதும். இங்கே சென்னையில் பொறுத்தவரை ஹச்ஆர் எல்லாருமே தமிழில் தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழில் தான் அவங்க கேட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் போகும்போது உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எந்த குளோபல் லாங்குவேஜ்னால நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க கொடுக்குற ட்ரைனிங்கை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். சிஸ்டர், ஆக்சுவலா வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கெரியர் கேப்னாவே காசு கொடுத்து மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். நேர்மையா போகவே முடியாதுங்க. இது உண்மையா? நீங்க ஆல்மோஸ்ட் 50 வயசு ஆயிடுச்சுங்க. நீங்க சொல்லணும், நீங்க நேர்மையா தான் போனீங்களா? எனக்கு இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு காட் கிரேஸ், சத்தியமா கடன் சத்தியமா நேர்மையா தான் போனேன். சரி ஓகே. நேர்மையா போக முடியுங்க. நேர்மையா கண்டிப்பா நேர்மையா மட்டும். இது வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. இது லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சௌகரியா தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா?
நேர்மையா போக முடியாது அந்த மார்க்கெட்டே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக் பர்சனா இருக்கீங்க. சரிங்களா? இவ்வளவு ஏஜ்ல வந்து இவ்வளவு பெரிய சரித்திரத்தை படிச்சிருக்கீங்க. நேர்மையான்றது வந்து யாராலே நானே நம்ப மாட்டேன். இது வந்து உண்மையான சரித்திரங்க சிஸ்டர். ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்குங்க. சரிங்களா? இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணுங்க. சிடிஎஸ் நான் பெரிய பொசிஷன்ல போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணாலும் நான் செமினார் கொடுப்பேன். என்ன வேணாலும் கைடு நீங்க என்ன கைட் கேட்டாலும் லைஃப் கேட்டாலும் நான் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஜெனரேஷன் உங்கள்கிட்ட தான் படிக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். என்னுடைய கடைசி கேள்விங்க, அதாவது இந்த யங் ஜெனரேஷனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணணுங்க? அண்ட் ரெண்டாவது நம்ம போர்ட்டல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, அதோடைய ஒரு கைடன்ஸ், ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்க சிஸ்டர். போர்ட்டல் மட்டும் தான் கடவுள், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது வந்து ஃபோனை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எனக்கே குழந்தைங்க இருக்காங்க. ஃபோனை தூக்கி தனியாக வைக்க சொல்லுங்க. ஃபோனில் அவங்க இது பண்ண இன்ஸ்டா பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டு தான் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. ஃபோனை எடுத்து நான் பிரதருக்கு சொல்ல அட்வைஸ் கிடையாது, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் சிஸ்டராக நினச்சாலும் சரி, மதராக நினச்சாலும் சரி, எப்படி நினச்சாலும் சரி, ஃபோனை தூக்கி வைங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதை ஃபெயில் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு எம்என்சிக்குள்ள நான் இன்டர்வியூக்கு நுழையப்போ தான் நீங்கள் எம்என்சிக்குள்ளே ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் நுழைஞ்சு பாருங்கள், அதோடைய வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க என்னென்னு. நீங்கள் காலை எடுத்து வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வேறு மாதிரி. நானே ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறையா ஒரு 25-30 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஃபாரினுக்கு ஈக்குவலாக இங்கே உள்ள எமர்ஜென்சியில் நுழையும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. அப்படிங்களா? நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருந்துச்சுங்க? நம்ம என் ட்ரெயினர்ஸோட கிளாஸஸ்ங்க, என்னோட கிளாஸஸ்ங்க. அதான் நான் சொல்லிட்டேன், ட்ரெயினர்ஸ் எல்லாருமே வந்து எத்தனை டைம் கேள்வி கேட்டாலும், எத்தனை டைம் டவுட் கேட்டாலும், எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ப்ராஜெக்டில் அதுக்கு நான் ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, இல்லை கூகுள் அரேஞ்ச் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும். இங்கே உள்ள மேம் எல்லாருமே வந்து நிவேதா மேம், மேம் எல்லா பேரும் எனக்கு தெரியல, ஐஸ்கிரீல் அனுத்துற சார் எல்லாருமே வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து சின்னவங்க பெரியவங்க வித்தியாசமாக காமிக்குமா நல்லா அந்த மனித தன்மை, அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது வந்து இங்கே இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு வந்து பேக் போனால் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதனால இப்படி இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலா வந்து இந்த கம்பெனில வந்து ஒரு ஹிஸ்டரி அப்படின்னா வந்து அது நீங்க தாங்க. ஏன்னா வந்து 2003 பாஸ் அவுட் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 18 வருஷம் 20 வருஷம் கெரியர் கேப்ல பிளேஸ் ஆனவங்க இருக்காங்க எனக்கு. ஆனா இது வந்து அது எல்லாத்தையும் உடைச்ச ஒரு சரித்திரத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இவர் இருக்காரு, புகழேந்தி சார்னு இருக்காருங்க, ஒரு கம்பெனியோட வைஸ் பிரசிடண்டா போயிருக்காரு. நம்மகிட்ட ஃபுல் ஸ்டாக் ஜாவா படிச்சுட்டுங்க. அவர் 2004 பாஸ் அவுட்டுங்க. ஒரு 20 இயர்ஸ் கேப்ல போனவங்க இருக்காங்க. ஆனா 29 இயர்ஸ்ன்றதெல்லாம் இது வந்து திரும்ப என் லைஃப்ல இது மாதிரி நடக்காதுங்க. மேபி என் மகன் லைஃப்ல வேணா நடக்கலாங்க. என் லைஃப்ல வந்து இதுதான் மிகப்பெரிய சரித்திரத்தை நீங்க எனக்காக படிச்சு கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு நன்றி கடன் படிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய சாதிக்கணுங்க. சரிங்களா? ஓகேங்களா? சோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி 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 நன்றி. பெரிய நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாங்க.